ஹாய் கைஸ், வெல்கம் டு பிக் டாபிக். நேற்றுலாம் சரியாக வீடியோ போட முடியல. கடந்த 2 நாட்களாகவே பார்த்தோன்னா சரியான முறையில் பேச முடியல. ஏன்னா கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ, அதனால தான் கொஞ்சம் டிலே ஆகுது. இப்போ கூட வாய்ஸ் பார்த்தோன்னா ஒரு மாதிரியாக தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆனால் இந்த வீடியோ லேட் வீடியோவாக இருந்தாலும் நம்ம பேச வேண்டிய மிக முக்கியமான ஒரு வீடியோ. அந்த நிகழ்ச்சி அப்படிங்கிறது பார்த்தோன்னா தளபதி விஜய் அவர்களுக்காக நடத்தப்பட்ட ஒரு நிகழ்ச்சி மாதிரியே தான் நம்மளுக்கு தெரிஞ்சுது. அதில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். பார்த்துருப்பீங்க, 2 நாட்களுக்கு முன்னாடி திமுக வந்து அறிவு திருவிழா அப்படின்னு நினைக்கிற ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று நடத்தியிருந்தாங்க. திமுக உருவாகி 75 வருஷம் முடிஞ்சிருச்சு, 76வது வருஷத்தில் அடி எடுத்து வைக்குது அப்படின்ற மாதிரி அந்த ஃபங்க்ஷனை நடத்தியிருந்தாங்க. வாழ்த்துக்கள், பாராட்டுகள். ஒரு கட்சி பார்த்தோன்னா இவ்வளோ வருஷங்கள் ட்ராவல் பண்ணி இவ்வளோ வருஷங்களாக பார்த்தோன்னா போயிட்டு இருக்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது தான். அதுக்குன்னா நம்ம வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். ஓகே, அது அந்த கட்சி சார்ந்த நிகழ்ச்சியாக மட்டும் முடிஞ்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் அங்கே போய் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, 75 வருஷம் முடிஞ்சது, 76வது வருஷத்தில் காலடி எடுத்து வைக்க போது திராவிட இயக்கம் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு 2 வருஷம் கூட ஆகாத ஒரு கட்சியை பற்றி அவங்க உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க, துணை முதல்வர் முதற்கொண்டு. இதுதான் பார்த்தோன்னா ஏற்றுக்க முடியாத ஒன்று. உங்கள் கட்சி தான் பார்த்தோன்னா 75 ஆண்டு கால கட்சி அப்படின்னு சொல்கிறீங்களே, 76 வருஷம் ஆயிடுச்சு. அப்படி இருக்கிற ஒரு கட்சி 2 வருஷம் கூட ஆகாத ஒரு கட்சி பற்றி எதுக்கு பேசணும் அப்படின்றது தான். அங்கே உதயநிதி அவர்கள் சொல்கிறாரு, கொள்கையற்ற கூட்டம் ஒன்று வருது அப்படின்ற மாதிரி. கொள்கையற்ற கூட்டம் அப்படின்னு இவங்க சொல்கிறதே பார்த்தோன்னா இவங்களுக்கு தான் மிகப்பெரிய அவமானம். இவங்களுக்கும் அந்த அதிமுகவுக்கும் பார்த்தோன்னா மிகப்பெரிய அவமானம். இது இன்னும் முக்கியமாக திமுக தான் பார்த்தோன்னா கொள்கைனா என்ன அப்படின்றதெல்லாம் பார்த்தோன்னா மக்களுக்கு பரப்பிச்சு அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. அப்படின்னா இத்தனை வருஷமாக விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்து விஜய் பின்னாடி போயிட்டுருக்காங்களா, அவங்களுக்கெல்லாம் கொள்கை என்னன்னு இவங்க சொல்கிறாங்கள. அப்படிப்பட்ட நபர்களுக்கு இவங்களோட கொள்கையை கொண்டு போய் சேர்க்காதது இவங்களோட தப்பு தான். ஃபஸ்ட்டு இவங்க தான் பார்த்தோன்னா குற்றவாளி அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். சரி, ஓகே, கொள்கைனா என்ன? பெரியார் அவரோட கொள்கை அப்படின்னு இவங்க பேசுகிறாங்க. பெரியார் அவரோட கொள்கை எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணுறாங்க. ஆனால் இவங்க கட்சியில் இருக்கிற நபர்களை ஜாதி ரீதியாக மதத்தை வச்சு பார்த்தோன்னா அரசியல் பண்ணிட்டு இருக்கிற நபர்கள் நம்மளால் பார்க்க முடியுதில்ல. தீண்டாமைன்றது இன்னும் இவங்க கட்சியில் நிறைய பேருக்கு இருந்துட்டு தான் இருக்குது. இவங்க கட்சியில் இருக்கிற சில நபர்களே பார்த்தோன்னா பட்டியலத்தை சேர்ந்தவங்களை கேவலப்படுத்துறது, அசிங்கப்படுத்துறது, ஊராட்சி மன்ற அளவுலலாம் பார்த்தோன்னா கீழே உட்கார வச்சு வேலை செய்ய வைக்கிறது, அங்கங்கே எடுபடி வேலை செய்ய வைக்கிறது, வீட்டு வேலை செய்ய வைக்கிறது அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை பார்த்தோன்னா திமுகவோட எம்எல்ஏ எம்பி மிக முக்கியமான பொறுப்பில் இருக்கிற நபர்களே பண்ணுறதை நம்ம பார்த்துட்டு தானே இருக்கோம். இவங்களே பார்த்தோன்னா இன்னுமே பெரியார் கொள்கையை பேசுகிறாங்களே தவிர அந்த கொள்கைக்குண்டான நிலைப்பாட்டை இவங்க கட்சியில் இருக்கிற முக்கிய பொறுப்பாளர்களுக்கே இன்னும் இவங்க சொல்லித்தரல. அவங்களே இன்னும் அப்படி தான் இருக்காங்க. பெரியார் கொள்கை ஏற்றுட்டு நம்ம வந்திருக்கோம், நம்ம கட்சியில் இந்த பொறுப்பில் இருக்க, இந்த பதவியில் இருக்க, என்ன பண்ணிகிட்டு இருக்க அப்படின்ற ஒரு கேள்வி கூட கேட்காம ஒரு மாதம் 2 மாதம் பார்த்தோன்னா தற்காலிக பதவி நீக்கம் அப்படின்னு நிற்கிறாங்களே தவிர மறுபடியும் ஜாயின் பண்ணி உள்ளே வச்சுக்கிறாங்க. வேறு எதுவும் பண்ணுறது கிடையாது. அவங்கள மாற்றுறாங்களான்னா இல்லை. இன்னும் பல பேர் பார்த்தோன்னா 45, 50, 55 வயசில் இருக்கிற முக்கியமான நபர்களே வந்து சாதி பார்த்து தான் பழகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. இதில் எங்கே பார்த்தோன்னா இவங்க கொள்கையிலவாதிகள் அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியுது? யாரையுமே மாற்ற முடியல. இன்னும் போனால் இதை விட கேவலம் என்ன அப்படின்னா, ஒரு சாதி கட்சி கூட வச்சுட்டு சுற்றிட்டு இருக்காங்க. சாதி மதமே இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க தான் பெரியார். அவரோட கொள்கைக்கு முரண்பாடாக பார்த்தோன்னா வந்து ஒரு சாதி கட்சி உள்ளே வச்சுட்டு திரியிறாங்க. 2-3 சாதி கட்சிகள் இருக்குது, அதை உள்ளே வச்சுட்டு திரியிறாங்க. மதத்தை வச்சு பார்த்தோன்னா அரசியல் பண்ணுறது பிஜேபி அப்படின்னா இவங்களும் அதை தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. என்ன பார்த்தோன்னா பெரிய ஃபாசிசம் பாயாசம் அப்படின்னு நம்ம தளபதி சொல்கிறது சரியாக தானே இருக்குது. இவங்களுக்கு என்ன கொள்கை இருக்குன்னு பார்த்தோன்னா விஜய் அவர்கள் கொள்கையில்லா கூட்டம் அப்படின்னு சொல்கிறாரு. தளபதியோட ஒரே நோக்கம் என்ன அப்படின்னா எல்லாருக்கும் எல்லாம் சமமாக கிடைக்கணும் அப்படின்றது. இதுக்கு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். எல்லா மகளிருக்கும் பார்த்தோன்னா உரிமை தொகை 1000 ரூபான்னு சொல்லிட்டு கடைசியில் பாதி பேருக்கு தான் கொடுத்துட்ருக்காங்களே இப்போ வரைக்குமே. அது தப்பு. அது எல்லாருக்குமே கிடைக்கணும் அப்படின்னு தான் நீங்கள் சொன்னீங்க, அதையே பார்த்தோன்னா நிறைவேற்றலாம் அப்படின்னு கேள்வி கேட்குறாங்களே. அதை தான் தளபதி விஜய் அவர்கள் நீங்கள் சொல்கிறது, எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணும் அப்படின்றது, அதுவும் இலவசமாக கிடைக்கணும் அப்படின்றது. இந்த லெவலில் போயிட்டுருக்கு தளபதியோட அரசியல் பார்வை. ஆனால் இவங்க பார்த்தோன்னா கொள்கையில்லா கூட்டம் அப்படின்றாங்க. பிறப்பொக்கம் எல்லா உயிருக்கும் அப்படின்னு வச்சுருக்காரு தளபதி. ஆனால் இவங்க கட்சியில் பார்த்தோன்னா அந்த வார்த்தைக்கு இடமே கிடையாது. அந்த மாதிரி தான் இருக்குது. இவங்க கட்சியில் இருக்கிற நபர்களே பண்ணுறாங்க. ஆட்சியில் நடந்தால் கூட நாம் என்ன பண்ண முடியாதுக்கு, எல்லாருமே நாங்கள் திருத்த முடியாது அப்படிம்பாங்க. உங்கள் கட்சியில் இருக்கிற முக்கிய பொறுப்பில் இருக்கிற நபர்களே அதை தானே பண்ணுறாங்க. அதையாவது திருத்துங்க. அதையாவது பண்ணுறாங்களான்னா இல்லை. கொள்கையில்லா கூட்டம் அப்படின்னு விஜய் அவர்களை சொல்கிறதுக்கு இவங்களுக்கு என்ன தகுதி இருக்குது அப்படின்றத நம்மளோட கேள்வி. 76 ஆண்டு கால ஆட்சிக்கு பார்த்தோன்னா கட்சிக்கு என்ன தகுதி இருக்குது அப்படின்றதான் கேள்வி. அதில் வேறு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறாரு. தாஜ்மஹாலும் அதுக்கப்புறமா ஐஃபில் டவரும் பார்த்தோன்னா நம்ம ஊருக்கு வந்தால் மக்கள் வந்து வேடிக்கை பார்க்க தான் செய்வாங்க, செல்ஃபி எடுக்க தான் செய்வாங்க. ஆனால் அப்புறமா தான் தெரியாத ஒரு அட்டை தட்டுனா கீழே விழுந்துடும் அப்படின்னு சொல்கிறாரு. சரி, தட்டுனா கீழே விழுற அட்டை பார்த்து எதுக்குப்பா நீங்கள் குலைச்சிட்டே இருக்கீங்க? அந்த அட்டைக்கு பார்த்தோன்னா நீங்கள் என்ன பேசினாலும் காதிலே கேட்காது, அது ஒன்றுமே நீங்கள் பேசுகிறது திரும்பி கூட பார்க்காது அப்படின்னு ஒரு பேசிக் நாலேஜ் கூட புரியாமல் எதுக்கு அந்த அட்டை பாட்டே கத்திட்டு இருக்காங்கன்றது தெரியல. அதுவும் 76 வருஷத்தை நம்ம நெருங்கிட்டோம் திராவிட இயக்கம் அப்படின்னு சொல்கிற ஒரு கட்சி சாதாரண அட்டை பார்த்து பயந்துட்டு பார்த்தோம்னா அந்த நிகழ்ச்சியில் விஜய் பற்றி பேசிகிட்டு இருக்காங்க இவங்க. இதுலேருந்தே தெரியுதுல்ல அந்த அட்டை பார்த்து இவங்க எப்படி பயப்படுறாங்க அப்படின்னு. அப்புறம் சொல்கிறாரு, தியாகத்தாலும் போராட்டத்தாலும் வளர்ந்த கட்சி திமுக அப்படின்னு. ரைட்டு, இல்லைன்னு யார் சொல்லலை. நீங்கள் என்ன போராட்டம் பண்ணீங்க உதயநிதி அவர்களே அப்படின்னு தான் நம்மளோட கேள்வி. இவர் என்ன போராட்டம் பண்ணார், என்னத்தை தியாகம் பண்ணார்? சினிமா விட்டுட்டு அரசியலுக்கு வந்திருக்காரு, அது ஒரு தியாகம் நினச்சிட்டு இருக்காங்க போல இவங்க பார்த்தோன்னா எந்த தியாகம் பண்ணாமல் தியாகம் பண்ணவங்களை பற்றி இவங்க பேசுனாலே பெரிய ஆள் ஆயிடுவாங்க போல்.
இந்த திராவிட இயக்கத்துக்கு நிறைய பேர் உண்மையாக பாடுபட்டவங்க உயிரிழந்தவங்களாம் இருக்காங்க. அதெல்லாம் தெரியாமலாம் ஒன்றும் கிடையாது, எல்லாம் தெரியும். விஜய் அவர்கள் எதுக்கக்கூடியது அவங்களால கிடையாது. இப்போ இருக்கிற இந்த குடும்ப அரசியலும் ப்ளஸ் வந்து ஸ்டாலினோட ஆட்சி மட்டும்தான். அவர் திமுகவையே மொத்தமாக எதிர்த்துட்டாரு, திமுகவினே ஆகாது அப்படின்னு அவர் எப்பவும் சொல்லவே இல்லை. இவங்க சொல்கிறது என்ன அப்படின்னா விஜய் அவர்கள் திமுக மொத்தமாக வேணான்னு சொல்கிறாரு அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. அவர் இதுக்கு முன்னாடி அந்த கட்சிக்கு தீவிரமாக உழைச்சவங்க, அந்த கட்சியில் பயணித்தவங்க, சமத்துவத்தை கொண்டு வந்தவங்க அப்படிலாம் இருக்காங்களா, அவங்கள பற்றியெல்லாம் விஜய் அவர்கள் பேசவே இல்லை. இவங்க பண்ணுற அரசியல் குடும்ப அரசியல், ஸ்டாலின், அதுக்கப்புறமா உதயநிதி ஸ்டாலின், அதுக்கப்புறமா இவரோட ஆட்சியில் நடக்கிற அவனங்கள், இதை தான் பார்த்தோம்னா விஜய் அவர்கள் எதுக்குறாரே தவிர திமுகவோட மொத்த வரலாறே அவர் எதுக்கவே இல்லை. இப்போ நீங்கள் அந்த கட்சி வச்சுட்டு என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க, பெரியாரோட கொள்கையை வச்சுட்டு பார்த்தோன்னா பெரியார் பேரை வச்சுட்டு ஏமாற்றிட்டு இருக்கீங்க அப்படின்றத சொல்கிறாரு. இதுதான் பார்த்தோன்னா விஜய் அவர்கள் முன்வைக்கிற ஒரு அரசியல். இது புரியாமல் பார்த்தோன்னா இவங்க வந்து நினச்சிக்கிறாங்க திராவிட இயக்கத்தையே விஜய் அழிக்க வந்துட்டாரு பாருங்கள், யாரும் பார்த்தோன்னா அவர் பின்னாடி போகாதீங்க அப்படின்னு இவங்க கட்சியில் இருக்கிற தொண்டர்களே நம்ப வைக்கிற விஷயம் தான் அது. ஆமாம், இல்லை நம்மளோட திராவிட இயக்கம் எந்தளவுக்கு பெரிய இயக்கம், எத்தனை மாதிரியான சாதனைகள் பண்ணியிருக்காங்க, எத்தனை மாதிரியான போராட்ட கலந்தங்கள் முன்னெடுத்திருக்காங்க, அதை வந்து விஜய் அழிக்கணும்னு நினைக்கிறாரு அப்படின்னு சித்தரிக்கிறாங்க. ஆனால் விஜயில் இருக்கக்கூடியது இவங்க இருக்கிற இப்போ ஆட்சியில் இருக்கிற இந்த நபர்களை தான் அப்படிங்கிறது இவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அது புரிஞ்சால் பார்த்தோன்னா பாதி தொண்டர்கள் விஜய் பின்னாடி போயிடுவாங்க அப்படின்னா அவங்க மொத்தமாகவே கட்டமைக்க விரும்புகிறாங்க. அதுதான் ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி ஸ்டாலின் பண்ணிட்டு இருக்கிறது. பழைய வரலாறுலாம் விட்டுருங்க, அது முடிஞ்சு போச்சு. இப்போது விஜய் அவர்களும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் தான் போட்டி அப்படின்ற மாதிரி இருக்குல்ல. இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மக்களுக்காக என்ன போராட்டம் பண்ணார், மக்களுக்காக ரியலாகவே போய் பார்த்தாங்களான்னா இல்லை, எந்த போராட்டத்தும் பண்ணது கிடையாது, எதுவும் பண்ணது கிடையாது. கொரோனா காலத்தில் வந்து டாஸ்மாக் மூடுங்க அப்படின்னு போர்டு வச்சு நின்றுருந்தாங்க, அது ஒரு போராட்டம்னா தயவு செஞ்சு சொல்லிடாதீங்க, பார்க்குறதுக்கு செம்ம சிரிப்பாக இருக்கும். இவர் பண்ண போராட்டம் இல்லை. ஸ்டாலின் அவர்களை விட்டுருங்க, உதயநிதி அவர்கள் என்ன போராட்டம் பண்ணி துணை முதலமைச்சர் பதவிக்கு வரைக்கும் வந்தார் அப்படின்றத கேள்வி. ஸ்டாலின் அவர்களோட 50 வருஷமாக அரசியல் இருக்கார், எங்கோ பேசுகிறாரு, அவர் கூட இருந்தார், ஏதோ போராட்டங்கள் பண்ணார், ஜெயிலுக்கு போனார், ஓகே ரைட் விட்டுருங்க. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ணார்? அப்படிப்பட்ட உதயநிதி ஸ்டாலின் அவர்களை அரசியலில் இருந்த ஸ்டாலின் அவர்கள் எதுக்கு தூக்கி பார்த்தோன்னா துணை முதலமைச்சர் பதவி கொடுத்துருக்காரு அப்படின்றத கேள்வி. விஜய் அவர்களை பார்த்தோன்னா வந்து இப்போ வந்திருக்கிற புதுசாக கொள்கையில் கூட்டமெல்லாம் வந்து எங்களை அழிக்க பார்க்குறாங்க அப்படின்றாங்க. எதுவுமே ஆரம்பிக்கும் போது புதுசு தான். திமுகன்ற ஒரு கட்சி ஆரம்பிக்கும் போது அதுவும் புதுசு தான். அப்போ இதே மாதிரி யாராவது தற்கொலை கூட்டம், கொள்கையில்லா கூட்டம் அப்படின்னு பேசியிருந்தாங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க? எதுவுமே ஆரம்பித்தாதான் பார்த்தோன்னா 76 வருஷம் வந்து நீங்கள் நீடிச்சிருக்குன்னு சொல்கிறீங்களா, அது ஒன்று ஆரம்பித்தாதான் 76 வருஷத்துக்கு போக முடியும். அவர் ஆரம்பிக்காமே இருந்தால் பார்த்தோன்னா எப்படி போக முடியும்? அவர் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, கட்சியில் பார்த்தோன்னா பல தொண்டர்கள் இருக்காங்க, அவரோட கொள்கை என்னன்னு சொல்லி கொடுக்குறாரு, பயணிச்சிட்ருக்கோம், போயிட்டுருக்கோம், அவ்வளோதான். அது நல்லபடியாக மாறுறதும் உருமாறுறதும் பார்த்தோன்னா அடுத்தடுத்த காலங்களை பார்ப்போம். கட்சி அப்படியே முடங்கி போயிடுதா, இல்லை மறுபடியும் பார்த்தோன்னா இவங்கள மாதிரியே பல வருஷங்களுக்கு நடைபோட போகுதா அப்படின்றதெல்லாம் அடுத்த விஷயம். ஆரம்பித்ததான் அதை நோக்கி போக முடியும். இவங்க ஆரம்பிக்கவே கூடாது, எல்லாமே நாங்கள் தான் பண்ணணும் அப்படின்னு நினச்சா சர்க்காரில் தளபதி சொல்லுவார், எதிரில் ஆளே இல்லை அப்படிங்கிறதா ஜனநாயகத்தோட முதல் ஆபத்து அப்படின்னு. எதிர்க்கவே கூடாது, இவங்களே தான் எல்லாத்தையும் பண்ணணும். ஏன் அவர் வந்து பண்ணட்டுமே பெண்ண, அவர் வந்தால் ஜெயிக்க போகிறாரு, மக்கள் ஓட்டு போட நினச்சாங்கன்னா ஓட்டு போட போகிறாரு, ஜெயிக்க போகிறாரு, மக்களுக்கு நல்லா செய்ய போகிறாரு. இல்லையா 76 ஆண்டு கால கட்சி இருக்குது, நம்ம அதுக்கே போடுவோம்னா போட்டு போகிறாங்க, அது அவங்களுடைய விருப்பம். போட்டி அதுதானே. தமிழக வெற்றி கழகமா திராவிட இயக்கமா அப்படின்னு இந்த ரெண்டும் பார்த்தோன்னா களத்தில் போட்டி போட போது மக்கள் செலக்ட் பண்ண போகிறாங்க. அவங்களோட முடிவை பார்த்தோன்னா எல்லாரும் ஏற்றுக்க தான் போகிறாங்க, அதில் மாற்றம் இல்லை. அது ஏன் பார்த்தோன்னா அந்த அட்டையை பார்த்து இவ்வளோ விஷயத்தை பார்த்தோன்னா பேசுகிறீங்க, பயப்படுறீங்க? தாஜ்மஹால் பெரிய விஷயம், ஆனால் அது அட்டை. ஐஃபில் டவர் பெரிய விஷயம், ஆனால் அது ஒரு அட்டை. தமிழக வெற்றி கழகம் பார்த்தோன்னா ஒரு பெரிய கட்சி, ஆனால் அது ஒரு அட்டை. அப்படி பிம்பத்தை கட்டமைக்கிறாங்க. அட்டையை பார்த்து இந்த லெவலில் கதறிட்டு இருக்காங்க அப்படின்னா இனி ரியலாகவே நேரில் வந்து இறங்கியிருக்கு, அது இவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. அதனால தான் பார்த்தோன்னா இறங்கிடுச்சு, நம்ம அதை டம்மியாக காட்டணும், டம்மியாக ப்ரொஜெக்ட் பண்ணணும் அப்படின்னு அட்டை அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அது ஒரிஜினலாகவே முன்னாடி தான் நின்றுருக்கு அப்படின்னு கண்ணாடி கழட்டிட்டோ இல்லை கண்ணாடி வேறு ஏதாவது லென்ஸ் பெரிய லென்ஸை வச்சு போட்டு பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், அது ரியலாகவே நின்றுட்டு தான் இருக்குது, அட்டெல்லாம் கிடையாது அப்படின்னு. தட்டுனா விழுந்துருவோம். சரி, தட்டுனா விழுகக்கூடிய கட்சி பார்த்து எதுக்குப்பா பார்த்தோன்னா ஆலமரமாக இருக்கிற நீங்கள் பயப்படுறீங்க? அதான் கேள்வி. அங்கே போய் பார்த்தோன்னா ஃபுல்லாமே தளபதி பற்றின விஷயங்கள் தான் பேசிகிட்டு இருக்காங்க, எதுவுமே பண்ணல. தட்டுனா விழுந்துரு அப்படின்னு சொல்லலாம்ல, அதுக்கு நம்ம பசங்க ஒரு வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அக்டோபரில் திறந்து வச்ச ஒரு அணை டிசம்பரில் வெள்ளம் அடிச்சுட்டு போயிடுச்சு, தட்டுனோட விழுந்துருச்சு. 16 கோடி செலவு பண்ணி பார்த்தோன்னா அந்த அணையை கட்டியிருக்காங்க. அக்டோபரில் திறந்து வச்சு டிசம்பரில் பார்த்தோன்னா உடச்சிட்டு போயிடுச்சு. ஒரு வெள்ளத்துக்கு தாங்கல அந்த அணை. அப்படி 16 கோடி போட்டு என்ன தான் கட்டினீங்க அப்படின்னு மக்கள் கேள்வி கேட்குறாங்க. இதுக்கு பேர் தான் தட்டுனா விழுகுறது அப்படின்ற மாதிரி இப்போ நம்ம பசங்க எடுத்து அந்த வீடியோ வச்சு செஞ்சுட்ருக்காங்க. என்ன பண்ண போகிறாங்க? தாஜ்மஹாலை பார்க்குறதுக்கு வரக்கூடிய கூட்டம் எல்லாம் பார்த்தோன்னா அட்டையாகவே இருந்தாலும் 200 ரூபாயோ கோட்டரோ கோழி பிரியாணோ இல்லாமல் வர்றாங்க, உண்மையாலுமே வர்றாங்க விஜய் பார்க்குறக்கு. ஒரு நாள் முழுக்க பார்த்தோன்னா காத்திருந்து அந்த அட்டையை பார்க்குறக்கு வர்றாங்க. ஆனால் இவங்க 200 ரூபா கோழி கோட்டர கோழி பிரியாணியெல்லாம் கொடுத்தா தான் வந்து நிற்கிறாங்க. அது 1 மணி நேரத்துக்கு மேலே நிற்கிறதுல கிளம்பிடுறாங்க. அட்டையை பார்க்குறக்கே பார்த்தோன்னா ஒரு நாள் முழுக்க நிற்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க உங்களோட பாணியில்.
எந்த ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் 1000 எதுவுமே காசு கூட வாங்காமல் தண்ணி கூட குடிக்காமல் வந்து நின்றுருக்காங்க. ஆனால் இங்கே யாராவது நிற்பாங்களா? நிற்க மாட்டாங்க. இதுதான் பார்த்தோன்னா இவங்க சொல்கிற அந்த அட்டைக்கு என்ன சொல்கிறது, ஒரு எடுத்துக்காட்டு. அந்த அட்டை பார்த்தா அப்புறம் இவங்களுக்கு பயம் வருமா வராதா? கண்டிப்பாக வரும். இதே மாதிரி இன்னும் பல விஷயங்களை பேசிகிட்டே தான் இருக்க போகிறாங்க. இப்போ வந்து இவங்க எந்த நிகழ்ச்சியுமே மிஸ் பண்ணுறதில்ல. எல்லா நிகழ்ச்சியுமே பார்த்தோன்னா தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்காங்க. திராவிட முன்னேற்ற கழகம் எவ்வளோ பெரிய இயக்கம் பாருங்கள் அப்படின்னு மக்கள் மத்தியில் அதை செட் பண்ணிகிட்டே இருக்காங்க. இன்னும் அப்படியே தான் போயிட்டே இருக்குது. இன்னும் எலெக்ஷன் வரக்குள்ளே இன்னும் என்னெல்லாமோ பார்த்தோன்னா பண்ணுவாங்க. அதெல்லாம் நடக்கும். பட் அது எந்த விதத்திலும் தமிழக வெற்றி கழகத்தை அஃபெக்ட் பண்ண போகிறது கிடையாது. பார்ப்போம் இன்னும் என்னென்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு. கொள்கையில் ஒரு கூட்டம் அப்படின்னு விஜய் அவர்களே இவர் சொல்கிறாரு. கொள்கைனா என்ன அப்படிங்கிறத நம்ம இவங்ககிட்ட கேட்டோம் அப்படின்னா அதுக்கு பதில் சொல்ல மாட்டாங்க. பெரியாரோட கொள்கைப்படி உங்கள் கட்சி நடக்குதாப்பான்னா இல்லை. உங்களோட அரசியல் இவ்வளோதான். புதுசாக யாராவது வந்தாங்க அப்படின்னா அவங்க நம்ம முன்னாடி ஒன்றுமே இல்லை அப்படின்னு மக்கள் முன்னாடி சித்தரிக்கிறது உங்களோட அரசியல். ஆனால் அது தளபதிக்கிட்ட எடுபடாது. எலெக்ஷன் வரப்போதில்லை, பார்ப்போம். சரி, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எந்த ஒரு போராட்ட காலத்துக்குமே கலந்துக்காத ஒரு நபர் வந்து தியாகத்தாலும் போராட்டத்தாலும் வளர்ந்த கட்சி அப்படின்னு பேசுகிறத பற்றி அப்படிங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே பிக் டாபிக்ஸ் சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பிக் டாபிக்ஸ், பொலிட்டிக்கல் நியூஸ், ட்ரெண்டிங் நியூஸ், சினிமா அப்டேட்ஸ் அப்படின்னு நிறைய நம்ம சேனல் தொடர்ந்து வரும்போது